நாம் யோசித்து பாருங்கள். மேற்கத்திய நாடுகளிலே திருமண பந்தம் முடிந்து போய் லிவிங் டுகெதர் என்று சொல்லுகின்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. திருமணத்தினுடைய சூழல்கள் எல்லாம் மாறுபட்டு போன நேரத்தில் பல்வேறு குழப்பங்கள் அங்கே நிகழ்கிறது. அதற்கு ஒரே காரணம் சொல்லுவார்கள், குடும்ப அமைப்பு என்பது அங்கு இல்லை. நம்முடைய ஆசிய கண்டத்திலே கடைபிடிக்கின்ற குடும்ப ஒழுங்குமுறைகள் இல்லாததாலே பல குழப்பங்கள் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் இந்த குடும்ப அமைப்பை விரும்புகிறார். உறவுகளை அல்லாஹ் ஆதரிக்க சொல்லுகிறார். சொந்த பந்தங்களோடு இணைந்து வாழ்வதை அல்லாஹ் பிரியப்படுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக ஆரம்பமாக ஏற்பாடு செய்கிறான். அனர் ரஹ்மான், நான் ரஹ்மான், ஹலத்துர் ரஹீம, நான் உறவுகள் என்ற ஒன்றை படைத்தேன். வஷகத்து லஹா இஸ்மன் மின் இஸ்மி, என்னுடைய பெயரிலிருந்து அதற்கு ஒரு பெயர் வைத்தேன். அல்லாஹ்வுக்கு பேர் ரஹ்மான், உறவுகளுக்கு ரஹீம். ரஹ்மான் என்ற வார்த்தையிலிருந்து ரஹீம் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் இந்த உறவுகளுக்கு கொடுத்தார். என்ன காரணம்னா, அல்லாஹ் ரஹ்மான் அருளாளன், ரஹீம் என்கின்ற உறவுகளுக்கு மத்தியிலும் அருள் சார்ந்த பண்பு இருக்க வேண்டும், விசாலமான மனது இருக்க வேண்டும். அவர்கள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இரக்கத்தோடு வாழுகிற பண்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இந்த ரஹீமை படைத்தானாம். நமக்குள்ள அது இருக்கிறது. நமக்குள்ள உறவுகள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ள அந்த கனெக்ஷன் இருக்கு. உடல் தெரியும், உயிர் தெரியும். ரஹீம் என்ற அந்த உறவு என்ற ஒன்றையும் அல்லாஹ் உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறார். படைச்ச உடனே அது அல்லாஹ்ட்ட கேட்டுச்சு, எல்லாம் நீ படைச்சிட்ட, உறவுகள்னு கொஞ்சம் பேர் உருவாக்கி நீ அனுப்ப போகிற, ஒருத்தர் சேராம என்னை வெட்டி கொண்டிருந்தால், என்னை அவர்கள் முறித்து வாழ்ந்தால் எனக்கு என்ன ஆகுவது? அதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று உறவு சொன்னது. உலகத்துல உருவங்கள் ஒன்றொன்றுக்கு இருக்கும், சிலதுக்கு இருக்காது. மறு உலகத்தை பொறுத்த அளவுக்கு உயிர்களுக்கெல்லாம் உருவம் உண்டு, உறவுகளுக்கு உயிர் உண்டு. அல்லாஹ் நாடியவற்றை எல்லாம் உருவங்களாக வைத்து அவைகளை பேச வைப்பான். அல்லாஹ் இடத்துல போய் கேட்டது. ஹதீஸ் குதுசியில இது ஹதீஸ் இடம்பெறுகிறது. அல்லாஹ் சொன்னானா, அன்அஸிரு மன் வஸலக, யார் ஒன்றை சேர்ந்து வாழுகிறாரோ அவரோடு நானும் இருப்பேன். அக்தஹு மன் கதஅக, உறவை யார் முறிக்கிறாரோ அவனை நானும் முறித்து விடுவேன். இது போதாதா உனக்கு என்று அல்லாஹ் தஆலா உறவு என்கின்ற அந்த ரஹீமை பார்த்து பேசினான். நாம் யோசிக்க வேண்டும். உறவை பாராட்டி ஒரு மனிதன் வாழ்ந்தால் அந்த மனிதனோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் இருக்கிறான்னா கூடவே நம்மோடு இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கிறது. நம்முடைய செயல்பாடுகளில் உதவி கிடைக்கும், நம்முடைய தொழிலிலே உதவி கிடைக்கும், உலக வாழ்க்கையின் எல்லா விஷயத்திலும் உதவி கிடைக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உதவியை விளக்கினார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? உறவுகளோடு இருந்தா எப்படி நமக்கு அல்லாஹ்வுடைய நியமத்து உண்டாகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் உஹிப்பு அன் யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, ஒரு தொழில் துறைகளிலே வியாபாரத்திலே விசாலம் வேண்டும் என்று யோசிக்கிறாரா? வயின்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி, அவர் கொஞ்ச நாள் வாழ வேண்டும், ஆயுள் கூட வேண்டும் என்று யோசிக்கிறாரா? ஃபல் யஸில் ரஹீமா, அவர் உறவுகளை சேர்ந்து வாழட்டும் என்று சொன்னார்கள். நம்ம வியாபாரம் நடத்துறது, தொழில் செய்வது, எல்லா வாடிக்கையாளர்கள் அதிகம் வர வேண்டும், லாபம் கிடைக்க வேண்டும், பிசினஸ் பெருக வேண்டும் என்ற பல்வேறு நினைப்புகள் இல்லாமல் எந்த ஒரு மனிதரும் இல்லை. ஆனால் இதற்கு நாம் வெளிரங்கமான பல்வேறு முயற்சிகளை எடுப்போம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்து விட்டால் அல்லாஹ் உங்களுடைய ரிஸ்கிலே விசாலத்தை கொடுத்து விடுவான். கொஞ்ச நாள் வாழ வேண்டியவர் தான், ஆனா அல்லாஹ் உறவோடு சேர்ந்து வாழ்ந்தா வயதை கூட்டுகிறானா. தஃசீர்களிலே ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் எழுதி தருவார்கள். கலாக்கதில் தான் அன்னைக்கே அல்லாஹ் எழுதிட்டானே இவருக்கு இவ்வளவு ரிஸ்க்கு, இவ்வளவு வயசுன்னு, அப்புறம் எப்படி கூடும் விளக்கம் எழுதுகிறார்கள். ஒரு மனிதன் 60 வயது அவருக்கு நிர்ணயம், உறவோடு சேர்ந்து வாழ்ந்தால் இன்னொரு 20 வருடம் அதிகம் 80 வயதில் அவர் மரணிப்பார். அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறார். இவரிடத்தில் அந்த உறவை பாராட்டுகிற பண்பு வந்தால் அந்த 20 ஆக்ட் ஆயிடும், உள்ள வந்துடும். உறவை துண்டித்து வாழ்கிற போங்கு இவரிடத்தில் இருக்குமானால் அவர் ஆயுள் குறைகிறது. இன்னொரு ஹதீஸில துர்மரணங்களை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான் என்று சொன்னார். மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி வாழ்கிறாரோ ஃபல் யஸில் ரஹிமா, அவர் உறவுகளை சேர்ந்து வாழட்டும். அல்லாஹ்வை ஏற்கிறேன், மறு உலகத்தை ஏற்கிறேன், நான் மூமினாக இருக்கிறேன் என்றால் அவருடைய முதலாவது அடையாளம் என்னன்னு கேட்டா உறவை பேணி வாழ்பவர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனங்களை எல்லாம் ஓதிவிட்டு இந்த ஹதீஸ்களை சொல்லுகிற போது ஒரு வசனத்தை ஓதி காட்டுவார்கள். இந்த வல்லைத்து மன் துக்ஸிது ஃபில் அர்த் வ துகத்தி வரஹாமக்கும்,
உறவுகளை பேசுகிற போது இந்த வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டி, வேணும்னா இந்த வசனத்தை நீங்கள் ஓதி பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய பெரிய பாவம் செய்தவர்களோடு உலகத்திலே குழப்பம் செய்கிற ஒரு பெரிய பாவத்தை சொல்லிவிட்டு மூன்றாவது ஒரு பாவத்தை சொல்லுகிறான். உறவை துண்டிப்பதும் அவ்வளவு பெரிய குழப்பமான ஒரு காரியம் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதி காட்டி விளக்குகிறார்கள். சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான காரியம் என்ன சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது, உறவுகளை சேர்ந்து வாழ்வதுன்னு கேட்டார். அப்ப அந்த சஹாபி அடுத்து ஒரு கேள்வி கேட்டார், அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபமான காரியம் எது என்று கேட்டபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதும் உறவை துண்டித்து வாழ்வதும் என்று சொன்னார். இதெல்லாம் ஹதீஸுகளிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய உறவுகளை பேணுவது பற்றியுள்ள செய்தி. இப்ப உறவுனா என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், நஸபம் வஸிஹ்ரா. பிறப்பின் அடிப்படையில சில சொந்தங்கள் உண்டு, திருமணத்தின் அடிப்படையில சில சொந்தங்கள் உண்டு. மொத்தமா 4 உறவுகளை பிரித்து விடலாம். பிறந்ததின் அடிப்படையில் வரக்கூடிய உறவுகள், இதற்கு நஸப். சிஹர் என்று சொன்னால் திருமணம் செய்ததால் வரக்கூடிய உறவு முறை. இவர்கள் எல்லாம் 2வது பகுதிக்கு வருகிறார்கள். பக்கத்து உறவு என்பது 3வது பகுதி, தூரத்து உறவு என்பது 4வது பகுதி. இந்த 4 உறவுகளையும் திருக்குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் பேசி இருக்கிறார். நபிமார்களின் வரலாறுகளிலே பேசுகிறார். இந்த உறவுகள் எல்லாம் பேணப்படும். இன்னைக்கு பிள்ளையை கூப்பிட்டு உங்க ஃபேமிலி என்னன்னு கேட்டா, நானு, எங்க அத்தா, என் தங்கச்சி, நானு 4 பேரோட முடித்து விடுவாங்க. தேவைப்பட்ட ஆதாரத்துக்கு நம்முடைய ரேஷன் கார்டு எடுத்து காட்டிடுவாங்க. 4 பேர் தான் இருப்பாங்க. உறவு என்று சொன்னால் இஸ்லாம் காட்டுகிற உறவுனா, இந்த காலத்தில் நாம் எல்லாம் பார்த்திருப்போம், குடும்ப பெயர் இருக்கும். அவருடைய தாய் தந்தை, அதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், கூட பிறந்த ஒரு சகோதரர்கள், சகோதரிகள், இதையெல்லாம் இணைத்து ஒரு பெரிய குடும்பத்தின் அமைப்பு உண்டு. குடும்ப பேரெல்லாம் உண்டு. சில ஊர்களில சில பேர்கள் வாப்போடு என்று சொல்லுவார்கள், பட்டுக்கார ஊர் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த கவி குரூப்பை சொல்லுவது. உதாரணத்துக்கு நான் இதை சொல்லுகிறேன். இதெல்லாம் சேர்ந்ததுதான் குடும்பம். இன்னைக்கு என்னன்னா குறிப்பா ஒரு 4 பேரோட குடும்பம் என்பது முடித்து போய்விடுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப உறவில பேணி பாதுகாப்பதுன்னா என்ன, எப்படி விளக்குகிறார்கள்? உறவு என்று சொன்னால் அவர்களுக்கு முன்பின் ஏற்படலாம், வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் ஏற்படலாம், முதலில் அவர்களுக்கு பொருளாதார ரீதியில தேவை ஏற்படலாம். பல பேர் நம்மகிட்ட கேட்கறது உண்டு, தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான், பேச்சுவார்த்தை இல்லை, ஆனா இந்த ஜக்காத்தை நான் கொடுத்தா ஏற்று நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக சகோதர சகோதரிகளுக்கோ உறவு நம்முடைய உடன்பிறந்தவர்களுக்கும் ஜக்காத்து கொடுக்கலாம். அவர்கள் அதை வாங்க வேண்டும், கேட்க வேண்டும். இவர் அந்த கேட்பதில் அவர்களுக்கு சில சூழல்கள் இருக்கிறது. யாரிடம் வேணும் ஆனாலும் பங்காளியிடம் வாங்கக்கூடாது என்கிற சிந்தனை போக்கு. குர்ஆன்லையும் ஹதீஸுகளையும் உறவினர்கள் என்று பேசுவதற்கு காரணமே அவர்களுடைய எல்லா ஒத்துழைப்பையும் ஒத்தாசையும் பெற்றுக்கொள்வதற்கு தான் இந்த உறவுகளை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பொருளாதார ரீதியில் அவரும் அதை பெறுவதற்கு உரிமையானவர், இவரும் அதை தர வேண்டும். இதுல குர்ஆனுடைய ஹதீஸ் சட்டங்கள்ல தியத்துன்னு ஒரு சட்டம் இருக்கு. தியத்துன்னு கேட்டா ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாரு, அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா 100 ஒட்டகத்தை கொடுக்கணும். 100 ஒட்டகத்தை அவங்க எப்படி கொடுப்பாருன்னா அவருடைய கராபத்தை வரணும். சொந்தக்காரங்களை சேர்ந்துதான் வசூல் பண்ணி அந்த 100 ஒட்டகத்துக்குரிய காசை இதற்காக ஒப்படைக்க வேண்டும். ஏன் இவங்களுக்கு இந்த தண்டனை? தன் உறவினர் ஒருவன் முன்பின்னாகிறான், தவறுகளில் ஈடுபடுகிறான், சில சூழல்களில் வெவ்வேறு காரணங்களில் அகப்பட்டுக் கொள்கிறான் என்றால் அது அவனோடு ஒருவனோடு மட்டுமல்ல, அந்த குடும்பம் சார்ந்தது, அந்த கான்தான் சார்ந்தது, அந்த பாரம்பரியம் சார்ந்தது, எல்லோரும் பொறுப்புதாரிகள். அவருடைய சூழல்களில் நீங்கள் தலையிட வேண்டும் என்று மார்க்கம் இதை விரிவாக நமக்கு பார்க்கிறது. வேளாண் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி மைமூனாவுக்கு ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுக்க, ஒரு அடிமையை கொடுத்தாங்க வீட்டு வேலைக்காக வேண்டி. கொஞ்ச நாள் அப்புறம் வந்த பிறகு எந்த வீட்டு வேலை காணவே அந்த நபர் எங்கே என்று கேட்டபோது, யார் சொல்லலாம், ஹதீஸ்ல நீங்க சொன்னீங்க அடிமையை உருவ விட்டா அவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குதுன்னு சொன்னீங்க, எனவே அந்த அடிமையை நான் உருவ விட்டுட்டேன் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்க நெருங்கிய உறவுல மாமா வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு ஆள் அடிமை இருந்தால் பிரயோஜனமா இருக்கும் என்று நினைக்கிறார்கள், அவங்களுக்கு இது கொடுத்திருக்கலாம் இல்லையா? கொடுத்திருந்தால் உறவை ஆதரித்ததும் இருக்கும், நீ அவர்களுக்கு உதவியதாகவும் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு உதவிகள் எங்கெங்கோ போகிறது. முதலாவது நெருங்கிய ரத்த உறவில நம்முடைய உபகாரங்கள் இருக்க வேண்டும், சதகாக்கள் இருக்க வேண்டும், ஜக்காத்துகள் இருக்க வேண்டும், நம் தான தர்மங்கள் முதலில் அவர்களை உறுதிப்படுத்துகின்ற வண்ணம் அமைந்திருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள்ல
பக்கத்து உறவு அல்ல, ரொம்ப தூரத்தில் இருக்க உறவை பற்றி பேசினார்கள். சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள், ஹதீஸ்ல வருகிறது, இன்னக்கும் சதஃப்தஹூன மிஸ்ர், மிஸ்ர் தேசத்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். அப்படி வெற்றி கொள்கிற போது கவனத்துல வைங்க, அந்த ஊருக்கு நமக்கு 2 உரிமை இருக்கிறது. பெண்ணளவு திம்மா, ரத்த உறவு ஒன்று இருக்குங்க. ரிசல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அவசிஹா, திருமண பந்த உறவு இருக்கிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று நாம் சொல்கிறோமே, அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் ஹாஜரா அம்மையார் எகிப்து தேசத்தை சார்ந்தவர்கள். எனவே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாரம்பரியம் தான் நமக்கு ரத்த பந்த உறவு இருக்கிறது. அவர்களை வெற்றி கொள்கிற போது ரத்தத்தின் உறவு என்று நீங்கள் அவர்களை பார்க்க வேண்டும். 2வது உறவு இருக்கிறது. சிஹ்ரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாரியத்துல் கிப்தியா என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தார்கள். எகிப்து தேசத்து பெண்மணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் பசுமையான இடத்துல வாழ்ந்ததால, தண்ணீர் பகுதிகளில் எகிப்து தேசத்துல வாழ்ந்ததால எல்லா மனைவிமாரோடு இல்லாமல் சற்று ஒரு மதீனாவின் ஓர பகுதியில ஒரு செழிப்பான பகுதியில் அவர்களை குடி வைத்திருந்தார்கள். அவர்கள் மூலம் இப்ராஹிம் என்கின்ற ஒரு குழந்தையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உண்டு. இந்த 2 உறவுகள் இருப்பதால் எகிப்தை நீங்கள் வெற்றி கொள்ளுகிற போது அந்த உறவுகளை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கிறார்கள். எனவே இவ்வுலக வாழ்க்கையில் ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஈமானிய அடையாளங்களில் உள்ள ஒன்று தன் உறவுகளை அனுசரித்து வாழ்வது. ஒன்ன பெண்ணா இருக்கும், நம்ம கார் கேட்டிருப்போம், அவர் கொடுக்க மாட்டார். ஆனா அவர் நிற்கும் போது நமக்கு எந்த யோசனை வரப்போம், நம்ம எப்ப கேட்டாலும் அவர் தரதில்லை, வந்து நிற்கிறார் என்று நாம் யோசிக்க கூடாது. சில நேரங்களில் சில புரிதல்கள் வேறுபட்டு நிற்கலாம். நாம் சரியாக நடப்போம், அவர் சரியில்லாமல் நடக்கலாம். உறவு வாழட்டும் என்கின்ற எண்ணம் வர வேண்டும். நம்மை தாண்டி அது ஒன்று இருக்கிறது, அந்த உறவை நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனை வர வேண்டும். சகோதரன் என்கின்ற வார்த்தைக்கு சக உதிரம் என்பது அர்த்தம். சகோதரன் என்று சொன்னாலே ஒரு ரத்தத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்று அர்த்தம் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். எனவே உயர்ந்த சிந்தனைகளோடும் உறவுகளை பேணி வாழ்கின்ற உன்னத தன்மைகளோடு வாழ்கின்ற நல்லதொரு நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்கியருள் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.